ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 minute சார்ட் அண்ட் நம்ம இன்னைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம், ஸோ அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிரான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாக்டாக குரூஷியல் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ எக்ஸாக்ட்லி நான் சொல்லியிருந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 21,850. ஸோ ஒன்ஸ் இந்த பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு நிஃப்டி சஸ்டெயின் ஆனால் மட்டும் நீங்கள் இன்னைக்கான மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன் சேலில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நம்ம புட் ஆப்ஷன் சேலில் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது தான் பிளான். அண்ட் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆன உடனே ஆல்மோஸ்ட் போனாங்க, பட் ஸ்டில் நம்மளோட பாயிண்ட் வரைக்கும்லாம் போல. எக்ஸாக்ட்லி வந்துட்டு 21,830 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஃபெல்லிங் டவுன். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டவுன் சைடு மட்டம் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போதைக்கு இந்த பாயிண்ட்ல ஒரு சின்ன இன்டர்னல் சப்ளை இருக்கு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சின்ன இன்டிசிசிவ் ஹேமர் கேண்டில். ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட்டும் அங்கே தான் வந்து சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அன்க்ளோஸ்டு கேப் இருக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸில் இந்த பாயிண்ட்ல ஒரு அன்ஃபில்டு கேப் இருக்கு. ஸோ அதனால் நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த ரீஜன் தான் குரூஷியல் பாயிண்டாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னோட லோ. ஸோ இன்னோட லோ தான் குரூஷியல் பாயிண்டாக இருக்கும். ஸோ இதோடைய கோஆர்டினேட்ஸ் நான் கொடுத்துட்றேன். ஸோ இதோடைய கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 21,861 to 21,600 வரைக்கும் இருக்கும். சாரி 21,621லேருந்து 21,600. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் ஜோன்ஸ் அது. ஸோ ஒன்ஸ் இந்த ஜோன்ஸுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிறப்ப நம்ம புட் ஆப்ஷன் சேலில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் அட் த சேம் டைமில் இந்த பாயிண்ட்டை நம்மளுடைய டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணலாம். ஆர்எல்ஸ் ஒன்ஸ் இதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக இன்னும் டவுன் சைடு மட்டும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பட் நாளைக்கான மார்க்கெட்டில் ஓவரால் குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஜோன்ஸ் அண்ட் டவுன் சைடில் பொறுத்த வரைக்கும் இந்த அன்ஃபில்டு கேப் அண்ட் அதுக்கான கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெயிட் அ மினிட். ஸோ இதோடைய கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது 21,400லேருந்து 21,432 வரைக்கும் இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஜோன்ஸையும் நாளைக்கான மார்க்கெட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நாளைக்கான மார்க்கெட்டில் கொஞ்சம் க்ரூஷியலாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைமில் டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்டில் வந்துட்டு நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியும் இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கான மார்க்கெட்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஜோன்ஸ் கிளியர் அண்ட் கட்டாக நம்ம கட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் புட் ஆப்ஷன் சேலில் போகிறது பெட்டர். ஆர்எல்ஸ் இது கட் ஆகாத வரைக்கும் நீங்கள் கால் ஆப்ஷன் சேலில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் அவ்வளோதான் நிஃப்டி. இதை தாண்டி எதுவும் பெருசாக பேசுறதுக்கு இல்லை. அண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு மட்டுமே நம்ம நாளைக்கான மார்க்கெட்டில் ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளே வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இது ஹைஸாகவும் இது லோஸாகவும் இருக்கும். ஸோ மேலேயும் கீழேயும் சரி ரெண்டு சைட்லையுமே நமக்கு லிக்விடிட்டிஸ் தொடர்ந்து பில்ட் ஆகிக்கிட்டே வரும். அண்ட் இப்போதைக்கு நமக்கு ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு சப்ளை ஜோன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சப்ளை ஜோன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஆர்டர் பிளாக்காக இருக்கும். ஸோ இந்த ஆர்டர் பிளாக் பக்கத்தில் தான் மார்க்கெட்ஸ் இப்போதைக்கு சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா சம்வேர் இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டில் தான் நம்மளுடைய ஆர்டர் பிளாக்காக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த ரீஜனுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா, இந்த ஜோன்ஸுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜோன்ஸோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 45,090லேருந்து 45,000 வரைக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் ஜோன்ஸ் 45,100லேருந்து 45,000 வரைக்கும் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ரீஜன் நமக்கு கட் ஆகிறப்ப நம்ம கால் ஆப்ஷன் சைடில் போகலாம். ஆரல்ஸ் இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிறப்ப நம்ம திருப்பி டவுன் சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் என்னோட லோ வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒன்ஸ் அதை கட் பண்ணாங்கன்னா ஃபர்தராக இந்த சேனல் பேட்டர்னோட சப்போர்ட்டில் மார்க்கெட் திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் சப்போஸ் அதையும் கட் பண்ணாங்கன்னா கீழே நமக்கு வந்துட்டு இந்த பாயிண்ட்ல தேர் இஸ் அன் ஆர்டர் பிளாக். ஸோ மார்க்கெட் வந்துட்டு இந்த ரீஜனுக்குள்ள சம்வேர் அரௌண்ட் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் குரூஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறது மேலே 45,100. ஒன்ஸ் அதுக்கு மேலே செஷன் ஆச்சுன்னா கால் சைடில் போங்க. அது கீழே செஷன் ஆகிறப்ப புட் ஆப்ஷன் சைடில் போகலாம். அண்ட் டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 44,550. ஒன்ஸ் அது கீழே செஷன் ஆச்சுன்னா நீங்கள் புட்ஸில் போகலாம். அதுக்கு மேலே இருக்கிறப்ப நம்ம கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். Until then, this is Karnan signing off from Master Trades.